ஸ்காட் சம்மர்ஸ் சைக்ளாப்ஸை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா? அவர் தான் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை மாடர்ன் காமிக் க்ரோஸ்ஓவர் ஈவெண்டான அவெஞ்சர்ஸ் எக்ஸ்-மென் காமிக்ல கெயின் பண்ணியிருப்பார். இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அதிகப்படியான சக்தியா வச்சிருக்கக்கூடிய ஒரு என்டிட்டியும் கூட. அது மட்டும் இல்லாமல் அது சைக்ளாப்ஸ்குள்ள மட்டும் இருந்திருக்காது. எம்மா ஃப்ராஸ்ட், நேமோர், கொலாசஸ் அண்ட் மேகிக் இவங்க எல்லாரும் கூடயுமே அதோட பவர்ஸை ஷேர் பண்ணியிருக்கும். அதாவது ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸா, அதாவது ஃபீனிக்ஸ் 5 மாறி இருந்திருக்கும். என்னதான் அவங்களோட அது பவரை ஷேர் பண்ணியிருந்தாலுமே சைக்ளாப்ஸ் கூட தான் ரொம்பவுமே க்ளோஸாக இருந்திருக்கும். அதாவது அந்த காஸ்மிக் எனர்ஜியோட இன்ஃபியூஷன் அவரோட அபிலிட்டிஸையும் மைண்ட் செட்டையுமே ஆல்டர் பண்ணியிருந்திருக்கும். சைக்ளாப்ஸை கரெக்ட் பண்ணியிருந்திருக்கும். சைக்ளாப்ஸும் சும்மா இல்லாமல் அவரோட பவர்ஸை ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. எந்த அளவுனா அவரோட மென்டாரான ப்ரொஃபசர் எக்ஸேவியரை கில் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால இன்னைக்கு நாம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ், அதாவது நம்ம சைக்ளாப்ஸ் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை வச்சிருந்து எந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நான் உங்க ஹோஸ்ட் தி வெரைட்டி காமிக்ஸ் வீடியோக்குள்ள போவோமா? டார்க் ஃபீனிக்ஸா சைக்ளாப்ஸ் அவரோட பவர்ஸை ஃபீனிக்ஸ் 5 கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அப்போ அவரோட பவர் லெவலுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்திருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஃபீனிக்ஸ் 5 கூடயும் டெலிபத்திக்கலா கனெக்டும் ஆகியிருந்திருப்பாரு. நம்ம அவெஞ்சர்ஸ் டீமுக்கும் ஃபீனிக்ஸ் 5க்குமே அங்கே ஒரு சண்டையுமே ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்குமா? அப்போ அவரோட ஏண்டோட வேவை யூஸ் பண்ணி அவெஞ்சர்ஸ் லிட்டரலா ஒன் ஷாட் பண்ணியிருப்பாரு. அந்த சமயத்தில் அவரால் ப்ரொஃபஸரோட மைண்டே பார்த்துட்டு இருக்க முடியும். அதனால இனிமே அவர் இனி தேவையில்லைன்னு எதுவும் நினைச்சிருந்திருப்பாரோ? சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம தோரோ சண்டைக்கு வந்திருப்பாரு சைக்ளாப்ஸ் கூட. மியோல்னியரை ஒன் ஃபிங்கர்ல நிறுத்தி தோரை ஒன் ஷாட் பண்ணியிருப்பாரு. அங்க ராஜனே அடிச்சிட்டாருங்க. வர ரெட்டலுக்கு செஸ்ல மார்க் பண்ணது மட்டும் இல்லாம லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து சைக்ளாப்ஸோட பிளாஸ்ட் மூலமா வக்காண்டாக்கு அனுப்பியிருப்பாரு. எங்க லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து வக்காண்டாக்கு. அப்புறம் மார்வல் காமிக்ஸ்ல கிளேடியேட்டர் அப்படிங்கிற கேரக்டரும் இருக்கும். அவர் ஒரு எம்பரர். அவருக்கு சூப்பர்மேனுக்கு இருக்கிற மாதிரியே கரல் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும். அதாவது கலர் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும். இவர் ஸ்ட்ரான்டியன் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவராகவுமே இருந்திருப்பாரு. இம்பீரியல் கார்டோட லீடராகவும் இருப்பாரு. சரி, ஏன் நான் அவரை பத்தி சொல்றேன்னா, இவராலையும் ஈட் விஷனை யூஸ் பண்ண முடியும். நம்ம தோர் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் கூட தான் சண்டைக்கு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை எக்ஸ்மேனோட எனிமியா தான் அறிமுகமே படுத்திருந்திருப்பாங்க. அவரோட அந்த ஈக்விஷன்ங்கிறது ஸ்டாரை விட வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அவரோட அந்த ஒரு ஈக்விஷன். அது மட்டும் இல்லாமல் அல்கோட ஸ்கின் எந்த அளவு டியூரபிள் ஆனதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதே ஈக்விஷன் மூலமா அல்கோட செஸ்ல ஒரு ஓட்டையை போட்டிருப்பாரு கிளாடியேட்டர். கிளாடியேட்டரோட ஈக்விஷனுக்கு எதிராகவே சைக்ளாப்ஸோட பிளாஸ்டை யூஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி அவரோட சண்டை போட்டுருந்துருப்பாரு. அப்புறம் உங்களுக்கு மார்வல் காமிக்ஸ்ல குண்டுன் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் சிட்டி இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட ஓகே டைமென்ஷன் தான். சொர்க்கத்தோட 7 கேபிட்டல் சிட்டிஸ்ல ஒன்னா இருக்கும். நம்ம அயன் ஃபிஸ்டோட ஓமாவும் ட்ரைனிங் கிரவுண்டாவுமே இருந்திருக்கும். ஸோ நம்ம சைக்ளாப்ஸ் பாதி ஃபீனிக்ஸோட டைமென்ஷனை ப்ரோக் பண்ணி குண்டுனுக்கு போயிருந்திருப்பாரு. வாண்டாவுமே சைக்ளாப்ஸ் ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்பா. ஆனாலுமே அவளோட எக்ஸ் எந்த அளவுலுமே சைக்ளாப்ஸை பாதிச்சிருந்திருக்காரு. அந்த பக்கம் ஸ்காட்டை தான் எதுவுமே பண்ண முடியலன்னு பார்த்தா வாண்டாவை எம்மா ஃப்ராஸ்ட் ஒன் ஷாட் பண்ணியிருப்பா. சரி, அவன் அவெஞ்சர்ஸ் தான் அடிக்கிறான்னு பார்த்தா எக்ஸ்மேனையுமே அடிப்பான். வேற யாரு? வொல்வரின் தான். அவரையுமே ஆட்டோமைஸ் பண்ணியிருப்பாரு நம்ம சைக்ளாப்ஸ். அந்த டைம்ல தான் சைக்ளாப்ஸ் ஃபுல்லாவே டார்க் ஃபீனிக்ஸா மாறி இருப்பாரு. அதாவது சைக்ளாப்ஸால இப்போ அவெஞ்சர்ஸை சோலோ பண்ண முடியும் என்ன பண்ணியிருப்பாரு. அவரு டார்க் ஃபீனிக்ஸா அவெஞ்சர்ஸ் கூட சண்டை போட்டதால உலகம் முழுக்கவுமே டேமேஜ் உண்டாகி இருந்திருக்கும். அந்த சமயத்துல சைக்ளாப்ஸோட அபிலிட்டி ரொம்பவுமே அதிகமா க்ரோ ஆகி இருந்திருக்கும். எந்த அளவுனா கேப்டன் அமெரிக்காவோட டிஎன்ஏ பார்த்திருப்பாரு. உட்டோப்பியாவுக்கு மேல எந்த அளவு டஸ்ட் இருக்குன்னு பார்த்திருப்பாரு. மேக்னெட்டோட ஹார்ட் பீட்டை சென்ஸ் பண்ணியிருப்பாரு. எம்மா ஃப்ராஸ்டோட வெயிட்டையுமே ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு. லோகனோட பிளட் டைப் என்னங்கிறதையும் பார்த்துருப்பாரு. நம்ம சார்ல்ஸோட எண்ணங்களை படிச்சிருப்பாரு. அது மட்டுமா அயன்மேன் கடைசியா என்ன சாப்பிட்டாருங்கிற வரைக்கும் பார்த்திருப்பாரு நம்ம சைக்ளாப்ஸ். இன்னும் நிறைய இருக்கு, சொல்ற கேளுங்க. அதாவது காஸ்மோஸ் ஓல் காஸ்மோஸ்குள்ளேயும் நம்ம சைக்ளாப்ஸ் போயிட்டு வந்திருப்பாரு. ஒருத்தரா ஒயிட் கோட் ரூம்குள்ள போகான்னு பார்ப்பாரு. நம்ம ஒயிட் ஃபீனிக்ஸ் தடுத்து நியூஸ் தந்துருப்பாங்க. சரி, இந்த ஒயிட் ஃபீனிக்ஸ் என்னன்னு சொல்றேன். இந்த ஒயிட் கோட் ரூம் தான் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட இதயமாவும் இருக்கும், வீடாவும் இருக்கும், ஆஃப்டர் லைஃபாவுமே இருக்கும். இந்த ஒயிட் ரூம் நெட்டாவும் இருக்கும். அதே மாதிரி காயம்பட்டா ஹீல் பண்ண உதவியாகவும் இருக்கும். அது அங்கே போன நம்ம திரும்பவும் பிறக்க முடியும். இத ஒயிட் ஃபீனிக்ஸ் ஆஃப் த க்ரோன் இருக்குது இல்லையா? இதான் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட அல்டிமேட் ஃபார்ம். போஸ்ட் ஃபீனிக்ஸோட ஃபுல்லா மேர்ஜ் ஆகியிருப்பாங்க. இந்த ஃபார்ம்ல ஜீன் கிரே கிட்டத்தட்ட ஒரு ஆம்னி போட்டன்டாவே இருப்பாங்க. ஸோ மெயின் ஸ்டோரிக்கு வருவோமா? நம்ம சைக்ளாப்ஸை ஹாப் சம்மர்ஸ் வாண்டா அவெஞ்சர்ஸ்லாம் அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற சமயத்தில் ஜீன் கிரே சைக்ளாப்ஸ் கிட்ட இருந்தே ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை பிரிச்சிருந்துருப்பாங்க.
இதெல்லாம் பண்ணியும் ஸ்காட் மறுபடியும் ஒரு புது ஃபீனிக்ஸ் எக் மூலமா திரும்பவும் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸா மாறிப்பாரு. ஸோ கடைசியா ஒருத்தவங்க ஃபீனிக்ஸோட அவதாரா இருந்தாங்கன்னா என்னெல்லாம் பண்ண முடியும்னு ஒரு வாட்டி பார்த்துடலாமா? இவங்களால இன்டர்ஸ்டெல்லர் ட்ராவல் பண்ண முடியும், லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி போக முடியும், அதோட காஸ்மிக் ஃப்ளேம்ஸை கிரியேட் பண்ண முடியும், சும்மா இல்லை வேக்கன்ட் ஸ்பேஸ் அண்ட் அண்டர் வாட்டருக்குள்ள மாதிரியான பிளேஸில் கூட உருவாக்க முடியும். அது எரியறதுக்கான ஆக்சிஜனுமே தேவைப்படாது. ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸால் இறந்தவங்களை கூட உயிரோட கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை வச்சிருக்கவங்க இமோட்டலாகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு சாவே கிடையாது, வயசும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களால எண்ணங்களை மற்றவங்களோட மைண்டுக்குள்ளே ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், மற்றவங்களோட தாட்ஸையும் படிக்க முடியும், அவங்களால மேட்டரை கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்ச வரை தெரிஞ்சதை மட்டுமே சொல்லியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஒரு லைக் போதும். நான் உங்கள் ஹோஸ்ட் வெரைட்டி காமிக்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.